பொதுவா வந்து இங்கிலீஷ் படங்கள, தமிழ் படங்கள பார்த்துருப்பீங்க. இந்த 666ங்கிற கான்செப்ட்ட வச்சு ஒரு படம் ஹாரர் மூவிஸ்லாம் எடுப்பாங்க. ஒரு குழந்தை தலையில இருக்கும். இல்ல வந்து பேக்ல பின்னாடி எழுதியிருக்கும். அந்த மாதிரிலாம் போட்டு படங்கள் ஹாரர் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா, அது எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு வார்னிங் சைன் வந்து கடைசி காலங்கள்ல வந்து அந்த 666ங்கிற கான்செப்ட் வந்து எப்படி அது எவ்வளவு பயங்கரமானது அப்படிங்கிறதெல்லாம் பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம வந்து பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதை சுற்றி நிறைய அசம்ப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து WWW இதெல்லாமே வந்து நியூமரிக்கல் பொசிஷன் வச்சு சொல்கிற விஷயங்கள். அது 3, 6 வந்து அதை குறிக்குது. அப்போ வந்து இன்டர்நெட் அதிகமாக பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறதெல்லாம் உண்டு. ஆனால் அதை சுற்றி நிறையா மீனிங்ஸ் வந்து இருந்தாலும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் வந்து அதை சுற்றி அதை பற்றியான ஒரு விளக்கம் வந்து ஒரு லாஜிக்கலாகவும் சென்சிபிளாகவும் இருக்கக்கூடிய சில விளக்கங்களில் ஒன்று வந்து 666 வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, அதாவது எப்படி பார்க்கணுன்னா அதோட மீனிங் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 666ன்றது வந்து அதாவது 6ஆம் நாள் வந்து மனிதனை வந்து கடவுள் படைத்ததாக பைபிள் இருக்குது. அப்போ 6ஆம் நாள் படைக்கப்பட்ட மனிதன் வந்து கடைசி காலங்களில் போக போக கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு 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 தவறான புரிதலுக்கு போவான். அவன் வந்து ட்ரினிட்டி 666 வந்து ட்ரினிட்டி வந்து அவன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவான். ஃபாதர் த சன் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்ற கிரைஸ்டியன் கான்செப்ட் வந்து கடவுளை வந்து இன் ஒன் எசன்ஸ் 3 டிவைன் நேச்சர்ஸ் இன் ஒன் டிவைன் எசன்ஸ் அப்படிங்கிற ட்ரினிட்டி 3 டிவைன் நேச்சர்ஸ் இன் ஒன் டிவைன் எசன்ஸ் அப்படிங்கிற ட்ரினிட்டி கடவுளுடைய பொசிஷனை வந்து அவன் ரீப்ளேஸ் பண்ணி எல்லாமே அவன் தான், மனிதன் தான், கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவன் அவ்வளோ பெருமைக்கு போவான். அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு டினாயல், ட்ரூத் டினாயல் வந்து உண்மையை மறுக்கக்கூடிய ஒரு அகம்பாவம், பெருமை, தலைகணத்துக்கு அவன் போவான். அப்போது அந்த மாதிரியான ஒரு மனித குலம் உருவாகும்போது எவ்வளோ டேஞ்சராக இருக்கும். அவன் தான் எல்லாத்தையும் உருவாக்குனதாக அவன் நினைப்பான். கடவுள் இல்லைன்ற ஒரு பொசிஷனுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ரஷ்யன் நாவலிஸ்ட் வந்து இவர் டாஸ்டேவ்ஸ்கி சொன்ன மாதிரி, தேர் இஸ் நோ காட், எவ்ரிதிங் இஸ் பெர்மிசிபிள். கடவுள் இல்லைன்னு ஒரு இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, மனுஷன் வந்துட்டான்னா, அந்த உலகமே வந்து எவ்வளவு மோசமாக போகும் அப்படின்னா, கடவுள் பயம் இருக்காது. நித்திய நித்திய தண்டனை என்பதோ, நித்திய ஜட்ஜ்மெண்ட்டு, நித்திய கடவுள் நீதி உள்ளவர் பார்க்குறார், அவர் வந்து பதிலளிப்பார் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகாமல் விட்டானா, அதை மறுத்தானா எவ்வளோ ஆபத்தான விஷயங்கள் அவன் ஈடுபடுவான். அப்போ வந்து பயம் இருக்காது, கடவுள் பயம் இருக்காது. கடவுள் பயம் இல்லாமல் போனால் மனுஷருடைய மதிப்பும் வேல்யூவும் போயிடும். அப்போ வந்து கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் அப்படிங்கிற வேல்யூ போகும்போது அது ஒரு 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 அனிமலிஸ்டிக் மிருகத்தனமான ஒரு மிருகத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. மிருகத்தை விட மோசமான ஒரு நிலைக்கு ஈவிலாக போவான். அப்படிங்கும்போது மனிதர்கள் வந்து ஈவிலை வந்து எப்படி அவங்க வந்து அதை ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணிடுவாங்க ஈவிலை. அதில் அந்த பொசிஷனில் அவங்க மனித குலம் இருக்கும் பொழுது எவ்வளோ மோசமான உலகம் போகும் அப்படிங்கிறது அந்த 666 குறிக்குது. ட்ரினிட்டியை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய 6ஆம் நாள் படைக்கப்பட்ட மனிதகுலம் அப்படின்னு பார்க்கும்போது 666 வந்து அந்த இடத்துல கடவுளை ரீப்ளேஸ் பண்ணி அவன் தான் மனிதன் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு ஈவிலுக்குள்ளே அவன் போகும்போது கடவுளோட டினையல் ஆயிரும். கடவுளுடைய மறுதளிப்பு பண்ணிடுவான். கடவுளை மறுதளிச்சிருவான். அவர் சொன்ன கட்டளைகளை மறந்துடுவான். அவர் சொன்ன ஆணும் பெண்ணும் 2 பேருமே சொல்கிறான். கடவுள் சொன்ன கட்டளைகளை வந்து உண்மையை வந்து அவன் ஸ்டாண்டர்டை வந்து அவன் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பொசிஷன் போகும்போது அந்த 666 கடைசி காலங்களில் அநியாய அக்கிரமம் அதிகமாகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் அது ஹோப்ஃபுல்லான செய்தி என்ன அப்படின்னா, பைபிளில் சொல்லுகிற ஹோப்ஃபுல்லான செய்தி என்னென்னா, கடைசியில் உண்மை தான் ஜெயிக்கும், நன்மை தான் ஜெயிக்கும், கடவுள் தான் ஜெயிப்பார் அப்படின்றது தான் கடவுள் கடைசியாக பைபிளில் கன்க்ளூட் பண்ணக்கூடிய அருமையான எம்ப்ரேசிங் ஸ்டேட்மெண்ட் வந்து அதுதான், காட் வில் வின். இதுதான் ட்ரூத் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும்.